Good morning. பண்புரையோப்பு கூட்டம் 2 கட்டியன்கள் இந்த H2S சேர்க்கப்படும் போது வீழ்வடிவாகும் என்று சொல்லியிருந்தார். அதுல AS3+ பற்றி நான் கொஞ்சம் சொல்ல வேணும் என்று சொன்னான். இந்த AS3+ வந்து 15ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலகம். 15ஆம் கூட்டத்துல வந்து நைதர்சன், பொஸ்பரஸ், ஆர்சனிக், அண்டிமணி, பிஸ்மத் என்று சொல்லி மூலகங்கள் காணப்படுது. இதுல AS3+ அதுக்கு வந்து அலோக இயல்பு அதிகமாக காணப்படும். என்றால் கூட்டத்தின் வழியே அலோக இயல்பு குறைந்து உலோக இயல்பு அதிகரிக்குது. AS3+ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியன் காணப்பட்டாலும் இது அநேகமாக ASO3 3- என்று சொல்லப்படுகின்ற அந்நியனாகத்தான் காணப்படும். ASO3 3- என்று சொல்லப்படுகின்ற அந்நியன் NO3- PO4 3- இந்த மாதிரி +5 ஒட்சி அந்நியனாகத்தான் அநேகமாக காணப்படும். இதுக்கு +5 ஒட்சியேற்ற நிலை சாத்தியம். அது சுயாதீன கட்டியனாக ஒரு போதும் இருக்காது. AS5+ என்று சொல்லி ஒரு கட்டியன் இல்லை இந்த உலகத்துல. உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஒரு மூலகமும் 5 இலத்திரன்களை தொடர்ச்சியாக இழந்து +5 சுயாதீன கட்டியனை தோற்றுவிக்காது. ஆனா ஒட்சியேட்டர் இருக்கலாம். அதுல வந்து ASO4 3- என்று சொல்லப்படுகிற ஒரு அந்நியன்ல ஒட்சி அந்நியன்ல ஆர்சனிக் ஒட்சியேட்டர் +5 ஆக இருக்கு. அநேகமாக பொஸ்பரஸும் அந்நியனாகத்தான் பொதுவாக காணப்படுது. P3- என்ற அந்நியன் அதுக்கு உறுதி இல்லை. ஆர்சனிக்கும் 3+ இருக்குதான், உறுதி குறைவு. சரிதானே? ஆக்கம் நான் திரைக்குள்ள உங்களுக்கு AS3+ தான் ஏற்று தந்திருக்கிறான். ஆனாலும் இதுண்ட ஒரு ஒக்சோ அந்நியன் ASO3 3- இருக்கு. அதோட +5 ஒட்சியேற்ற நிலை ASO4 3- இருக்கு. அப்ப இதனுடைய நீர்க்கரசலுக்கு ஊடாக நாங்கள் H2S வாயுவை குமிழியிட்டாலும் ASO3 3- நீர்க்கரசலுக்கு ஊடாக H2S வாயுவை குமிழியிட்டாலும் எங்களுக்கு AS2S3 என்று சொல்லப்படுகின்ற மஞ்சள் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். அப்ப நாங்கள் AS3+ என்ற கட்டியனுக்கு H2S சேர்ப்பதன் மூலம்தான் இந்த வீழ்வடிவை பெறலாம் என்று இல்லை. இதுக்கு சேர்த்தாலும் வரும், AS2S3 வரும். இந்த ஒக்சோ அந்நியனுக்கு சேர்த்தாலும் வரும். அப்ப இதுண்ட ஒட்சியேட்டர் வந்து +5. அப்ப நாங்கள் H2S சேர்த்தோமாக இருந்தால் எங்களோட கருத்தின்படி இவங்களுக்கு AS2S5 இப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீழ்வடிவு உருவாக எத்தனைக்கு கொண்டு வச்சுக்கோ. இது வந்து AS5+ S2- சேர்ந்து உருவாகிற ஒரு சல்பைட். சரிதான்? இதுல +5 கட்டியன் உறுதி இல்லை தானே. அப்ப இப்படி ஒன்று வந்து உருவாகும். அப்ப இது உடனடியாக என்ன செய்யும் என்று சொன்னால் பிரிகி அடைஞ்சு AS2S3 தாழ்த்தப்படும். +5 ஒட்சியேற்ற நிலையில், இதுல +5 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆசிட் +3 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படும். அதோட ஒரு ஆள் தாழ்த்தப்பட்டா இன்னொரு ஒட்சியேற்றப்படும். யார் இங்க ஒட்சியேற்றப்படும்? -2 ஒட்சியேற்ற நிலை இருக்க கந்தகம் ஒட்சியேற்றப்பட்டு 0 ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். அப்ப ASO3 3- கரைசலுக்கு ஊடாக H2S செலுத்தும் போது AS2S3 மஞ்சள் வீழ்வடிவு மட்டும்தான் வீழ்வடிவாகும். ASO4 3- கரைசலுக்கு ஊடாக செலுத்தக்குள்ள எங்களுக்கு என்ன விளைவாகும் சொன்னால் இதுதான் விளைவாகும். AS2S3 S-ம் அங்கால நீரை போட்டு சாப்பிடுது. அப்ப இதனுடைய கரைசல்
AS2S3 இந்த மஞ்சள் நிற வீழ்வடிவையும் இதுக்குள்ள உருவாகிற கூழ்கந்த வெளிர் மஞ்சள் நிற வீழ்வடிவையும் கொண்டிருக்கும். இங்க என்ன குறிப்பிடப்படுதுன்னு சொன்னால் இதனுடைய மஞ்சள் நிறத்துக்குள்ள இந்த வெளிர் மஞ்சள் நிற வீழ்வடிவை வந்து ஒப்பீட்டு ரீதியில வேறு பிரிக்கக்கூடியதாக இருக்குது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே ASO3 நீர்க்கரசலும் ASO4 நீர்க்கரசலும் தரப்படும் போது இந்த ரெண்டுக்கு ஊடாகவும் H2S வாயுவை நாங்கள் செலுத்துவதன் மூலம் H2S வாயுவை செலுத்துவதன் மூலம் ASO3 என்று சொல்லப்படுகின்ற அந்நியனையும் ASO4 என்று சொல்லப்படுகின்ற அந்நியனையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும். இங்க AS2S3 மஞ்சள் வீழ்வடிவு மட்டும் பெறப்பட இங்க கூழ்கந்தகத்தினுடைய வெளிர் மஞ்சள் வீழ்வடிவும் அவதானிக்கப்படும். பரிசோதனை ரீதியாக இதை வந்து இதுல இருந்து வேறுபடுத்தக்கூடியதாக காணப்படுது. சரியான ஒரு பாஸ் பேப்பர்ல இந்த விடயம் வினாவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேறுபடுத்தி அறியக்கூடிய, நாங்கள் சில இடத்துல என்ன யோசிப்போம், இங்கேயும் மஞ்சள் வீழ்வடி வருது அங்கேயும் மஞ்சள் வீழ்வடி, அப்ப வேறுபடுத்தி இயலாதென்று நினைப்போம். இங்க இந்த கூழ்கந்தகத்திற்குரிய வெளிர் மஞ்சள் வீழ்வடிவு அவதானிக்கப்படுவதால இந்த ரெண்டு அந்நியன்களும் வந்து H2S வாயுவை செலுத்துவதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? நோட் போட்டுக் கொள்ளுங்க. நோட் போட்டுக்கொள்ளுங்க. பண்பருவப்பு கூட்டம் 2க்கான சோதனையில இந்த அந்நியன்களுக்கு கூடாக H2S பாஸ் பண்ணினாலும் எங்களுக்கு குறித்த வீழ்வடி அவதானிக்கப்படும். ஆசனிக்கு +3 ஒட்சியேற்ற நிலையில ஆக்சிஜன் இருக்கு, +5 ஒட்சியேற்ற நிலையில ஆக்சிஜன் இருக்கு. சரிதான்? நோட் போடுவோம். ASO3 3- ASO3 3- ASO3 3- அயன் கரைசலின் ஊடாக ASO3 3- அயன் கரைசலின் ஊடாக H2S வாயுவை செலுத்தும் போது H2S வாயுவை செலுத்தும் போது H2S வாயுவை செலுத்தும் போது AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாகும். AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாகும். AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாகும். AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாகும். இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது தாக்கத்தை
மூன்று நீர் மூலம் and ASO3 minus H2S3 மூன்று H2S 6 H plus தேவைப்படும். இதுல 12 6 நீர் போடணும். இதுல 6 H plus போட்டு தான் தேவைப்படுத்தும். இந்த 6 ஓட்சன் இருக்காலே 6 நீர் போடுவோம். இதுல 6 ஹைட்ரஜன் இருக்கா, மேல 6 ஹைட்ரஜன் தேவைப்படும். சரி, அடுத்த கேள்வி எழுதிக்கொள்ளுவோம். AsO4 3- அயன் கரைசலின் ஊடாக AsO4 அயன் கரைசலின் ஊடாக AsO4 அயன் கரைசலின் ஊடாக AsO4 அயன் கரைசலின் ஊடாக H2S வாயுவை செலுத்தும் போது H2S வாயுவை செலுத்தும் போது AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாவதுடன் AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாவதுடன் AS2S3 மஞ்சள் வீழ்வடிவாவதுடன் வெளிர் மஞ்சள் நிற வெளிர் மஞ்சள் நிற வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகமும் வீழ்வடிவாகும். கூழ்கந்தகமும் வீழ்வடிவாகும். கூழ்கந்தகமும் வீழ்வடிவாகும். மஞ்சள் நிற கூழ்கந்தகமும் வீழ்வடிவாகும். மஞ்சள் நிற கூழ்கந்தகமும் வீழ்வடிவாகும். சரிதானே? தாக்கம் உண்மையிலே இதுதான். ASO4 H2S செலுத்தினால் AS2S3 சல்பரும் நீரும் தான் வரும். சரி, இதுல 5 H2S சமப்படுத்துது. 5 H2S 2 ASO4 8 நீர் 8 நீர் 2 கந்தகம் 2 கந்தகம் இப்படி ஒன்று உறுதி இல்லை. இது மஞ்சள் நிறம் தான் உடனடியாக பிரிஞ்சு AS2S3 ஆகவும் சல்பராகவும் மாறும். அப்ப ഇതിന്റെ അയൻ കരസല്ല AS2S3 மட்டும் மஞ்சள் நிறமாகும். ഇതിന്റെ அயன் கரைசல்ல இந்த வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகமும் சேர்ந்து வீழ்வடிவாகும்.
இந்த ரெண்டையுமே அடிப்படையாக வச்சு நாங்கள் இந்த ரெண்டு அந்நியன்களையும் அந்த ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கு. தாக்கத்துக்கு எழுதி கொள்ளுங்க. AsO3 மைனஸ் இதில் ஒட்சியேட் பிளஸ் 3 கமா AsO4 மைனஸ் AsO3 மைனஸ் கமா AsO4 மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் நீர் கரைசலின் ஊடாக நீர் கரைசலின் ஊடாக நீர் கரைசலின் ஊடாக நீர் கரைசலின் ஊடாக H2S வாயுவை செலுத்துவதன் மூலம் H2S வாயுவை செலுத்துவதன் மூலம் H2S வாயுவை செலுத்துவதன் மூலம் இரண்டு அயன் கரைசலையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடியும். ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடியும். ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடியும். ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடியும். இப்ப நாங்கள் கூட்டம் 2 இருந்து பெற்ற வீழ்வடிவுக்கு மேலதிக சோதனைகள் செய்து அதுல எந்த கட்டியன் இருக்குது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். அங்க கூட்டம் 2 புறப்படுகின்ற சல்பைட்டுகளுக்கு வரக்கூடிய மேலதிக சோதனைகளும் அந்த சோதனைகள்ல கிடைக்கின்ற அவதானங்களை நாங்கள் தெரிஞ்சு வைத்திருந்தால் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது ஆர் என்பதை இனங்காணலாம். சரிதான். அப்ப நாங்கள் முதலாவது கட்டியன் நான் உங்களுக்கு ரசம் குறிப்பிட்டது நான் HgS என்று சொல்லி, ஆகவே அதுல இருக்கிற Hg2+ என்ன சோதனை செய்யலாம் என்று பார்ப்போம். அலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Hg2+க்கான சோதனைகள், Hg2+க்கான சோதனைகள். இதுல 9 கட்டியன்கள் இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக மினக்கட வேண்டி வரப்போகுது. சரிதான். ஏனைய கூட்டங்கள்ல கட்டியன்கள் எண்ணிக்கை குறைவு. 5ஆம் கூட்டத்துல அது நாங்கள் எஸ்தோப்பு தானே சுவால சோதனாலேயே அடையாளப்படுத்திட்டு போகலாம். ஏனென்றா கால்சியம் 2+ ஒரு நிறம், சோஞ்சியம் 2+ வேறொரு நிறம், பேரியம் 2+ வேறொரு நிறம். கார்பனேட்டை எடுத்து சுவால சோதனைக்கு உட்படுத்தி விட்டால் இனங்காணலாம். பண்புறப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்களும் டி பிளாக் கட்டியன்களாக இருக்கிறதால அவற்றுக்கும் நாங்கள் டி பிளாக்ல படித்த சோதனைகளை பயன்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். இப்ப இந்த 2ஆம் கூட்டத்தில் பெற்ற 9 கட்டியன்கள்ல Pb2+ நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் கதைக்க வேண்டிய ரசம் Hg2+.
இப்ப கூட்டம் 2க்கான சோதனையில வடிச்சு வரப்பட்ட திண்மம் இதுதான் Hg2+ சல்பைடாக இருக்கு. அப்ப இந்த சல்பைட் எங்களுக்கு கருப்பு நிறமாகத்தான் காணப்படும். இது Hg2+ தான் என்பதற்கான முயற்சி தான் இப்ப நாங்கள் செய்ய போறோம். கூட்டம் 2ல ஐதான அமில ஊடகத்துல H2S வாயுவை செலுத்தியக்குள்ள வீழ்வடிவு வச்சால் பண்புறப்பு கூட்டம் 2ல 9 கட்டியங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவை இருக்கலாம். வடிச்சு எடுத்த இந்த திண்மத்துல எந்த கட்டியன் இருக்குது என்பதை நாங்கள் மேலதிக சோதனைக்கு ஊடாக என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உறுதிப்படுத்த வேண்டும். அவ பெற்ற இந்த திண்மத்தை முதல்ல என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கரைக்க வேண்டும். இது ஒரு திண்மம், HgS திண்மம். அப்ப இந்த திண்மத்தை கரைச்சு இந்த கட்டியனை மீண்டும் நீர்க்கரசல் நிலைக்கு கொண்டு வந்தால்தான் அந்த நீர்க்கரசல் நிலையில இருக்கிற கட்டியனுக்கு மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் நாங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நீங்கள் பண்புரையப்பு கூட்டம் 2க்கான சோதனை செய்யும் போது அதுல கருப்பு நிற வீழ்வடிவு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் 9 கட்டியன்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த கருப்பு அல்லது கருப்பு சார்ந்த நிறத்தை உடைய ஆக்கள் ஒன்று ரசத்தின் சல்பைட், செப்பின் சல்பைட், ஈயத்தின் சல்பைட், Bi3+ சல்பைட். சரி, நீங்கள் Sn2+ சல்பைட்டை வச்சுக் கொள்ளுங்க, கபிலம் தானே. அப்ப இந்த 5 பற்றி தான் நீங்க இப்ப யோசிக்க போறீங்க. அங்கால இருக்க போற Sb3+ பற்றியோ, Sn4+ பற்றியோ, As3+ பற்றியோ, Cd2+ பற்றியோ நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் பெற்ற வீழ்வடி கருப்பு என்று சொல்லப்பட்டது. பண்புறப்பு கூட்டம் 2க்கான சோதனையில செம்மஞ்சள் வீழ்வடி வருது என்று அடுத்த கதைக்கிடம் இல்லை. செம்மஞ்சள் வீழ்வடி தரக்கூடிய ஒரே ஆள் இங்க Sb3+ தான். வேற சோதனையை பற்றியே யோசிக்க தேவையில்லை. அந்திமணி Sb3+ இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். சரியா? எங்களுக்கு என்னன்னா இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட சல்பைட்டுகளுக்கு கருப்பு சார்ந்த நிறம் இருக்கிறதால இந்த கருப்பு வீழ்வடிவை கண்ட உடனே நாங்கள் ரசம் என்று சொல்லிடலாம். அது Cu2+ கருப்பு தானே. ஓகே. அப்ப இந்த HgS நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல கரைச்சு நீர்க்கரசலாக்கவும். HgS என்ன, எந்த ஒரு வீழ்வடிவையும் மேலதிக சோதனைக்கு உட்படுத்த வேணும்னா கரைச்சு முதல் நீர்க்கரசலாக்கும். அப்ப கரைக்கிறதுக்காக நாங்கள் முதல்ல செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் நீர் சேர்க்கிறது. ஒரு தரப்பட்ட ஒரு உப்பை அல்லது தரப்பட்ட ஒரு திண்மத்தை நீர்ல கரைப்போம். இது நீர்ல கரையாது, அதனால வீழ்வடிவு ஆகிருக்கு. அதுக்கு நீர் சேர்த்து பார்த்து பிரியோசனம் இல்லை. வெப்பப்படுத்தி பார்த்தா கரையாது. ஐதான அமிலம் சேர்த்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கூட்டம் 2ல பெற்ற 9 கட்டியன்களும் ஐதான அமிலங்கள்ல கரையாது. சிலவை வெப்பப்படுத்தும் போது கரையை மட்டும் சொல்லு. அப்ப ஹீட் பண்ணி பார்க்கலாம். ஐதான HNO3, ஐதான HCl இதுல சேர்த்து பார்க்கணும். ஐதான HCl, செறிந்த HCl, இந்த 2லையுமே இது கரையாது. HgS என்ற 2லையுமே கரையாது. ஐதான HNO3லையும் இது கரையாது. ஐதான HNO3லையும் இது கரையாது. செறிந்த HNO3லையும் இது கரையாது. இது ஒரு வலிமையான திண்ம வீழ்வடி. ஐதான செறிந்த HNO3ல கரையாது. அப்ப அநேகமான திண்மங்கள் செறிந்த HNO3யோட கொதிக்க வைக்க கரையக்கூடியவையாக இருக்கு. HgS கரையில திண்மமா இல்லை. திண்மமா இருக்கிற ஒன்றுக்கு மேலதிக சோதனை செய்வது அவ்வளவு பொருத்தப்பாடானது இல்லை. கருப்புணர திண்மமா இருக்கிறத கரைச்சாதான் சோதனை செய்யலாம். அப்ப நாங்கள் கரையலை என்று சொன்னால் அடுத்து கையாளுகின்ற அந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ் தான் இந்த அரசநீர் என்று சொல்லப்படும். அரசநீர் தங்கத்தை தூய்மையாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அரசநீர் தங்கத்தை கரைக்கிறதுக்காக இந்த அரசநீரை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். தங்கத்தை தூய்மையாக்குறதுக்காக இந்த அரசநீர் பயன்படுத்தப்படும்.
அப்ப இதுல வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் concentrated HCl-ம் concentrated HNO3-யும் சேர்ந்த ஒரு கலவைதான் இந்த அரசனீர். அது எப்படி கலக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் HCl-ல 3 மடங்கும் HNO3 1 மடங்கும், அதாவது 3:1 என்ற ரேஷியோவில் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கரைசல் தான் இந்த அரசனீர். செறிந்த HCl-ல 3 பங்கும் செறிந்த HNO3-ல 1 பங்கும் எடுத்து கலக்கப்பட்ட ஒரு கலவைதான் இந்த அரசனீர். இது வந்து இந்த ரேஷியோவில் இருக்கிறதால தனித்தனியாக கரைக்க முடியாட்டாலும் இந்த ரேஷியோவில் கலக்கப்பட்டிருக்கால இது வந்து எந்த ஒரு திண்ம பதார்த்தத்தையும் கரைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்கள் HGS-க்கு அரச நீர் சேர்த்தீங்க என்றால் அரச நீர்ல இது கரைஞ்சு நீர்க்கரைசல் நிலைக்கு வரும். அப்ப கரையும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரச நீர்ல இருக்கிற HCl ஆக இருக்கலாம் அல்லது HNO3 ஆக இருக்கலாம். சரிதான், அரச நீர்ல இருக்கிற HCl இருக்கலாம் அல்லது HNO3 ஆக இருக்கலாம். 2 தாண்டில கரையலாம் தானே, கரையும் என்று சொல்றோம். கரைஞ்சால் எங்களுக்கு Hg2+ வரும். 2+ தானே இருக்கு. அதே நேரத்துல இதுல இருக்கிற S2- என்ன செய்யும் என்றால் இந்த H+ வாங்கி H2S வாயுவாக வருது. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சல்பைட் திண்மத்திற்கு அமிலம் சேர்க்கிறது கரையுது என்று சொன்னால் கூழ்முட்டை மனமுடைய H2S வாயு. அப்ப இது Hg2+. 2 அந்நியன் இருக்கு, ஏதாவது ஒரு அந்நியனை போட்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கரைசலாக இவர் எழுதிக்கொள்ளலாம். இப்படி NO3- HNO3 இது அயன் கரைசல் தான், அயன் தானே. அது Hg2+ம் Cl- சுயாதீனமா தானே இருக்கும். Hg2+ம் NO3- சுயாதீனமா தானே இருக்கும். நாங்கள் எங்களுடைய ஆத்ம திருப்தி காண்டி சேர்த்து எழுதி போட்டு சேர்வு என்று சொல்லலாம். HgCl2 நீர்க்கரைசல் என்பது Hg2+ கட்டியனையும் Cl- அந்நியனையும் கொண்ட கரைசல். அப்ப உங்களுக்கு HCl HNO3 2ஐயும் 3:1 என்ற ரேஷியோல கொண்ட கரைசலை தான் நாங்கள் அரச நீர்னு சொல்லி கொடுத்தோம். இந்த அரச நீர்ல HGS வந்து கரையும். இப்ப உங்களுக்கு திண்ம நிலையில இருந்த HGS கருப்பு வீழ்வடிவு கரைஞ்சு கூழ்முட்டை மனமுடைய வாயு வாரங்களோட ஒரு நிறமற்ற கரைசல் வரும். Hg2+க்கு நிறம் இல்லை. இனி இந்த கரைசலுக்கு நாங்கள் மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் Hg2+ தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதுல புறப்பட்டிருக்கிற இந்த நிறமற்ற கரைசல் Hg2+ இந்த கரைசல் HgCl2 வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு HgCl2 நீர்ல கரையாது. இவருக்கு ஒரு சோதனை என்னன்னு சொன்னால் KI கரைசல் சேர்க்கிறார். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். KI கரைசல் சேர்க்கும் போது Hg2I2 வீழ்வடிவாகும். Hg2I2 வந்து வீழ்வடி, நீர்ல கரையாது, சிவப்பு நிற வீழ்வடி. இதுவரைக்கும் ஒரு சிறப்பு சோதனை அவதானத்துக்குரியதாக இருக்கிறதா. வந்த இந்த வீழ்வடிவுக்கு மிகை KI கரைசல் சேர்த்தால், மிகை வீழ்வடி வந்தா பிறகும் எக்ஸஸ் ஆக சேர்த்தீங்கன்னு சொன்னால் Hg2+ என்ன செய்யும் சொன்னால் I- சிக்கல் அயனை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. Hgi4 சிக்கல் அயன்கள் யாவும் சதுர அடைப்பு குறிப்பில் எழுதப்படப்படும் 2- இது வீழ்வடிவு Hgi2. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Hgi2 சிவப்பு வீழ்வடிவு, 2+ கட்டியல்ல இது மட்டும் தான் வீழ்வடிவு. இது சிக்கல் அயன். சிக்கல் அயன்கள் நீர்ல நன்றாக கரையக்கூடியதாக இருக்கு. அப்ப உங்களுக்கு கரைசல் வரும், தெளிந்த கரைசலாக. இந்த கரைசல் சிவப்பு நிறமாக இருக்கும். சிவப்பு நிற கரைசல், இது சிவப்பு நிற வீழ்வடிவு, அது சிவப்பு நிற கரைசல். சரியா? அப்ப இதை நாங்கள் ஒரு சோதனையாக ரசத்தின் 2+ கட்டியனுக்கு கொடுத்து கொள்ளலாம். இது ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானது. சரியா? அடுத்தது வந்து Hg2+ கரைசலுக்கு, அதாவது பெற்ற அந்த கரைசலுக்கு
எல்லாம் இருக்குதான் இந்த கரைசலுக்குள்ள Hg2+ இருக்கு, Cl- இருக்கு, NO3- இருக்கு. நான் 2Cl கருது. SN2+ கொஞ்சம் சேர்க்கிறது, SnCl2 கரைசல் சேர்க்கிறது. SnCl2 கரைசல் கொஞ்சம் சேர்க்கிறது. இந்த SnCl2 என்பது சிறந்த தாழ்த்துங்கருவி. SN2+ வந்து 2 இலத்திரன்களை இழந்து இலகுவாக SN4+ ஒட்சியேற்றப்படும். அப்ப இவர் ஒட்சியேற்றப்படுகிறார் என்று சொன்னால் இது நிறமற்ற கரைசல். HgCl2 நிறமற்ற. அப்ப இங்க வந்து யார் ஒரு ஆள் தாழ்த்தப்படணும்? தாழ்த்தப்படக்கூடிய 2+ கட்டியனாக இருக்கிறவர் +1க்கு தாழ்த்தப்படலாம். ஆகவே இவர் தாழ்த்தப்பட்டு Hg2 2+ வருங்க. இங்க Cl- இருக்கிறதால Hg2Cl2 வீழ்வடிவாவதை அவதானிக்கலாம். இந்த பண்புரையொப்பு கூட்டம் 2ல இருக்கிற ஏனைய கட்டியன்கள் இந்த SN2+ இந்த மாதிரியான மாற்றத்தை தராது. இதுல நீங்கள் HgS இருந்தால்தான் உங்களுக்கு அது அரச நீர்ல கரைக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற எல்லாத்துலயும் கரையாது. சரி, அதான் விடுவோம். வெள்ளத்திலேனாலும் கரைச்சிட்டா KI கரைசலோட வீழ்வடிவை தரக்கூடிய ஆள் வந்து அதுவும் சிவப்பு வீழ்வடிவை தாரால் பண்புரையொப்பு கூட்டத்துல Hg மட்டும்தான். Cg2+ இருந்தா என்ன நடக்கும்னா வெள்ளை வீழ்வடிவு தான். Cgi ஒட்சியேற்ற தாழ்த்தலுக்கு உட்பட்டு வெள்ளை வீழ்வடிவு தரும். ஆகவே இது உறுதிப்படுத்த சோதனை. இதுல கூட்டம் 2ல பெற்ற வீழ்வடிவு Hg வீழ்வடிவு தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சோதனை தான். அப்ப Hg2+க்கு SN2+ சேர்க்க இது ஒட்சியேற்றப்பட அது தாழ்த்தப்படும். அப்ப உங்களுக்கு இங்க தாழ்த்தப்பட்டால் +1 கட்டியன் வரும். அந்த குளோரைனோட சேர்ந்து வெள்ளை நிற வீழ்வடிவை தரும். அப்ப இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பண்புரையொப்பு கூட்டம் 1ல வெள்ளை என்று நீங்க படிச்சிருக்கீங்க. வெள்ளை நிற வீழ்வடிவு இவர் SN4+ ஆக ஒட்சியேற்றப்படுவார். உங்களுக்கு நான் முதலே குறிப்பிட்டிருக்கேன் SnCl4 சொல்லுவோம். தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களிலும் பார்க்க அநேகமான உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் உறுதியானவை. Pb2+ மட்டும் தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியனை விட உயர் ஒட்சியேற்ற கட்டியன் உறுதி குறைவானது என்று சொல்லியிருக்கேன். அப்ப இந்த SN2+ஓட SN4+ உறுதியானது. அப்ப அது உடனடியாக என்ன செய்ய முடியும்? இலகுவாக ஒட்சியேற்றப்பட்டு இந்த உயர் ஒட்சியேற்ற நிலை உறுதிக்கு போயிடும். சரியா? இந்த Hg வந்து தாக்கவித தொடர்ல நல்லா கீழே இருக்கிற ஒரு உலோகத்தின் அயன். ஆகவே இது வந்து இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கும். இதுல பெறப்பட்ட இந்த Hg2Cl2க்கு மேலும் SN2+ நீங்கள் சேர்த்தீங்களாக இருந்தால் தொடர்ந்து SN2+ சேர்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு Hg2 மேலும் தாழ்த்தப்பட்டு திரவ ரசம் வந்து உருவாகும். இங்க SnCl4 தொடர்ச்சியாக இந்த தாழ்த்தல் நடக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு பரிசோதனை குழாயில ரசத்தின் மினுமினுப்பு தன்மை, உலோகத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ஓகே. அதே போல நாங்கள் இன்னும் சோதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். Hg2+ கரைசலுக்கு கொஞ்சம் OH- சேர்த்தீங்கன்னு சொன்னால் HgOH twice உறுதி இல்லைன்னு சொன்னால் HgO செம்மஞ்சள் வீழ்வடிவாகும். அப்ப அது உடனடியாக பிரிஞ்சு HgO செம்மஞ்சள் வீழ்வடிவாகும். HgO என்ற ஆக்சைடு வந்து உறுதியற்றது. அதே போல Ag2O என்ற ஆக்சைடும் உறுதியற்றது. ஆக்சைடுகளோட வெப்ப பிரிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அப்ப அது வெப்பப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு திரவ ரசமும் O2 வாயுவும் வரும். சரி, அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியான சோதனைகளுக்கு ஊடாக வந்த பண்புரையொப்புடன் 2ல பெற்ற ஹெட்டியன் அது ரசத்தின் சல்பைட் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இனி நீங்கள் படிக்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டது ரசத்தின் இயல்பு இதுகளை நீங்கள் விளங்கி கொண்டீங்க சொன்னால் சரி. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றது வந்து அப்படிதான். இது வந்து எங்களோட அறிவுகளையும் எங்களோட எக்ஸாம் பேப்பர்களையும் எங்களோட நாலேஜ் சிலபஸோடு சம்பந்தப்பட்ட தாக்கங்களை நான் கழிச்சு கொண்டு போறேன். மேலதிகமாக நீங்கள் தாக்கங்களை பார்க்கும் போது ஞாபகத்துல வச்சிருந்தா அல்லது நோட்ஸுகளை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அநேகமாக அதுகளை கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. கணக்க தெரிஞ்சு வச்சிருந்தா எல்லாம் தானே. இதுதானே, ஓகே. அப்ப நீங்க தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க Hg2+க்கான சோதனைகள்.
Hg2+ சோதனைகள் HgS கருப்பு வீழ்வடிவானது 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 வண்ணமிலங்களில் கரியாது வண்ணமிலங்களிலேயே கரியாதுன்னா மின்னமிலங்கள்ல கரியாதுன்னு அர்த்தமா வண்ணமிலங்களில் கரியாது வண்ணமிலங்களில் கரியாது எனினும் அரச நீரில் கரைந்து கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை கொடுக்கும் கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை கொடுக்கும் கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை கொடுக்கும் சும்மா இதை போட்டுக்கொள்ளுங்க ஐதான செறிந்த HCl சேர்த்தாலும் கரையாது ஐதான செறிந்த HNO3 சேர்த்தாலும் கரையாது அரச நீர்ல இது கட்டாயம் கரையும் அங்க அரச நீர்லயும் இருக்கிறது செறிந்த HCl செறிந்த HNO3 தான் HCl 3 பங்கும் HNO3 1 பங்கு இல்ல நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கலாம் இல்ல சி வருது சி வந்து ஆங்கிலத்துல 3வது எழுத்து இதுல எந்தான் வருது எத்தனையாவது எழுத்து எண்ணி பாருங்க இந்த 3க்கு 1 எதுல 3 எதுல 1 என்று குழப்பம் வரைக்குள்ள HCl இருக்கிற சியை நீங்கள் மனதில் வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது 3 இது 1 எடுத்துக்கொள்ளலாம் அந்த சில பேருக்கு HNO3 3 பங்கா HCl 3 பங்கான்ற ஒரு குழப்பம் வரும் நீங்கள் பயோ படிச்சீங்கன்னா பயோல தெரியும் பயோகாருக்கு அந்த ஐதரசன் பிணைப்புகளுடைய எண்ணிக்கையும் C1 என்ன சைட்டோனின் அதோட 6 இணைதண்டை எனக்கு சரியா சொல்ல தெரியாது டைமினோ தெரியாது ஆனால் 3 ஐதரசன் பிணைப்பு வரும் என்பதை நீங்கள் தெளிவா ஞாபகத்துல வச்சிருக்கணும் சி சம்பந்தப்படுற இடத்துல 3 ஐதரசன் பிணைப்பு அப்படித்தானே மாத்திட்டாங்களா சரியா தேவையில்லாத அப்ப இதுல HCl வந்து சி இருக்கு தி 3ஆம் இடத்துல இருக்கிறதால 3 என்பதை HCl சும்மா விளங்கி கொள்றான் இப்ப என்ன வந்து சரியா இவ்வளவு நோட் பண்ணி போட்டு கீழே எழுதி கொள்ளுங்க சியும் ஜியுமா சரியா சிக்கும் ஜிக்கும் இடையில உண்மை பிணைப்பு வருது சரி இதுக்கு எழுதி கொள்ளுங்க
அரச நீர் என்பது செறிந்த எச்சியல்லையும் அரச நீர் என்பது செறிந்த எச்சியல்லையும் செறிந்த HNO3 3:1 எனும் விகிதத்தில் கொண்ட கரைசலாகும் 3:1 எனும் விகிதத்தில் கொண்ட கரைசலாகும். அதான இந்த தாக்கத்தை போட்டு கொடுப்போம். அரச நீர்ல அநேகமான திண்மங்கள் கரையக்கூடியதாக இருக்கு. இதுல கரைஞ்சதுன்னு சொன்னா உங்களுக்கு Hg2+ வந்துடும். இந்த 2+ வச்சு நீங்க மேலதிக சோதனைகளுக்கு உட்படுத்தலாம். சரி, அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுவோம். இந்த தாக்கத்துக்குள்ள இது நீங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் Hg2+ தான் இதுல இருக்கு. அவ்வளவுதான். கொள்ளுவோம். அரச நீரில் கரைத்து பெறப்பட்ட கரைசலுக்கு 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 KI கரைசல் சேர்க்க KI கரைசல் சேர்க்க KI கரைசல் சேர்க்க முதலில் சிவப்பு நிற முதலில் சிவப்பு நிற Hgi2 சிவப்பு நிற Hgi2 வீழ்படிவாகும் சிவப்பு நிற Hgi2 வீழ்வடிவாகும். சிவப்பு நிற Hgi2 வீழ்வடிவாகும்.
சிவப்பு நிற HgI2 வீழ் வடிவா பந்திய பிரிச்சு எழுதுவோம். பெறப்படுகின்ற சிவப்பு வீழ்வடிவிற்கு மிகை கேஐ கரைசல் சேர்க்கும் போது தொடர்ந்து தொடர்ச்சியா சேர்த்து கொண்டிருக்கு. மிகை கேஐ கரைசல் சேர்க்கும் போது மிகை கேஐ கரைசலை சேர்க்கும் போது மிகை கேஐ கரைசலை சேர்க்கும் போது சிக்கலயனை தோற்றுவித்து இது சிக்கலயனை தோற்றுவித்து கரைந்து சிக்கலயனை தோற்றுவித்து கரைந்து சிவப்பு நிற கரைசலை தரும் சரியா? இந்த தாக்கத்தை நீங்கள் படத்தோட போட்டாலும் சரி அல்லது கரைசலுக்கு கீழே கரைசல் சேர்த்து இப்படி போட்டாலும் சரி, உங்களுக்கு வீழ்வடிவு கரைசல், இது கரைசல், இது நிறமற்றது. இந்த தாக்கத்தை போட்டா சரி, HgCl2க்கு KI கரைசலுக்கு HgI2 வீழ்வடிவாகும். அது மிகை KI கரைசல சிக்கலாயின தோற்றுவிச்சு கரைசல். இது சிவப்பு வீழ்வடிவு, அது சிவப்பு நிற கரைசல். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. அரச நீரில் கரைந்த கரைசலுக்கு சரி, நான் இப்படி சொல்ல மாட்டேன், கட்டியனை மட்டும் சொல்லுவேன். கரைச்சாச்சு தானே, கரைச்சா கட்டியன் இருக்குதானே எங்களுக்கு. அரச நீரில் கரைந்த கரைசலுக்கு SnCl2 கரைசல் சேர்க்கும் போது SnCl2 கரைசல் சேர்க்கும் போது SnCl2 என்பது Sn2+. SnCl2 கரைசல் சேர்க்கும் போது SnCl2 கரைசல் சேர்க்கும் போது Hg2+ ஆனது. Hg2+ ஆனது Hg2Cl2 ஆக தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 ஆக தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 ஆக தாழ்த்தப்பட்டு Hg2Cl2வின் வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும்.
Hg2Cl2வின் வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். Hg2Cl2வின் வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும். இந்த தாக்கம் தான் உங்கள்ட்ட Hg2+ கரைசல் இருக்கு. இதற்கு நீங்கள் Sn2+ ஒரு கரைசலை சேர்த்தால் இது ஒரு சிறந்த ஒட்சியை தாழ்த்தி தான் ஒட்சியிடப்படும். அப்ப Hg2+ வந்து Hg2+ ஆக தாழ்த்தப்படும். Hg2Cl2 நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடிவு. அப்ப உங்களுக்கு அங்கால Sn2+ Sn4+ ஆக ஒட்சியிடப்படும். SnCl4 என்று வரும். தாக்கங்களை சமப்படுத்திக் கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் ஒட்சியேட் தாக்கங்கள் இலகுவா சமப்படுத்தலாம் தானே. இந்த தாக்கத்துல இதுல Sn2+ இருக்கு, இதுல Hg2+ இருக்கு. இதே கூட்டத்துல Sn2+ உறுதிப்படுத்தணும். அதுக்கு இந்த அவதானத்தை நாங்கள் கொடுக்கலாம். இவரை உறுதிப்படுத்துறதுக்கு HgCl2 சேர்க்க Hg2Cl2 இந்த வெள்ளை உள்ளோடு வருதுன்ற இவர் தான் என்ன மேல போய் மற்றவரை தாழ்த்தும். இதுல புறப்பட்ட மற்ற கட்டியன்களுக்கு இந்த இயல்பு இல்லை. சரிதான். இதுல Sn-க்கு தான் 2 கட்டியன் இருக்கு. தாழ் ஒட்சியேட்டில் இருக்க இந்த கட்டியன் உயர் ஒட்சியேட்டில் போய் இவரை தாழ்த்தும். மற்ற 9 கட்டியன்ல ஒன்றுமே இந்த வேலை செய்யாது. பிபி கூட செய்யாது. கிளை கொள்ளுங்க. மேற்படி தாக்கம் Hg2+க்கும் Sn2+க்கும் சிறப்பு சோதனையாகும். எனவே இரண்டு கட்டியன்களுக்கும் சோதனையாக கருதப்படலாம். இரண்டு கட்டியன்களுக்கும் சோதனையாக கருதப்படலாம். இரண்டு கட்டியன்களுக்கும் சோதனையாக கருதப்படலாம். இரண்டு கட்டியன்களுக்கும் சோதனையாக கருதப்படலாம். இதுல இந்த வந்த Hg2Cl2க்கு மேலும் நீங்கள் Sn2+ சேர்த்தா அது இன்னும் தாழ்த்தும். அதையும் நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த பந்தி அளிக்கொள்ளுங்க. Sn2+ ஆனது சிறந்த தாழ்த்தும் கருவி என்பதால் தொடர்ந்து சேர்க்கும் போது
Hg2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு திரவ ரசம் உருவாகும். திரவ ரசம் உருவாகும். இந்த இயல்பு SN2+ தான் இருக்கு. இதுல பெற்ற ஏனைய கட்டியன்கள் வந்து மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடிய மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் படிங்க. டியூட்டை தூக்கி வச்சுட்டு படிச்சுட்டு திருப்பி டியூட்டை செய்யுங்க. இப்போ டியூட் செய்யலே கொப்பியை தூக்கி வச்சு கொண்டு விடைய எடுத்து பார்த்தீங்கன்னா அது செய்யறதுல பிரியோசனம் இல்லாம போயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ சேர்ந்த PDF ஃபைல் ஒன்று போட்டிருக்கேன். அதுல நிறைய கேள்வி இருக்கு. முழுத்துமே எக்ஸாம் பேப்பர் கேள்வி தான். ஆனா ஃபைனல் எக்ஸாம் இல்லை, ஃபைனல் மாடல்ல இந்த கேள்விகள் இருக்கு. சரி, நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும். அநேகமாக டீக்குழு அந்நியன் ஜோதனை பண்புறவு இது அடங்கித்தான் இந்த கேள்விகள் இருக்கும். செய்யக்கூடிய அவ்வளவு கேள்வியை நீங்கள் செய்து தயாராயிருக்கும். நான் இந்த டியூட் செய்வேன். பண்புறவு முடியோட்டி ஆர்கானிக் துவங்க கடையில டியூட்டை செய்துட்டு தான் நான் அங்கே போவேன். நான் எல்லாத்தையும் விட்டு கொண்டு ஓடிடாது. கொஞ்சம் விரைவாக செய்யலாம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலாம். சரியா?